வெளியில நல்லா கிறிஸ்பியாவும், உள்ள நல்லா ஃபட்ஜியாவும் இருக்கிற மாதிரி ப்ரௌனி ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே பண்ண முடியும். அதுவும் வீட்ல இருக்கிற வெசல்ஸ் வச்சே பண்ண முடியும். ஓவன்லாம் தேவையே கிடையாது. நம்ம நெனைப்போம் ஓவன் இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு மேலலாம் அந்த மாதிரி கிறிஸ்பியா வரும்னு. கண்டிப்பா கிடையாது. நம்ம சாதா வீட்ல இருக்கிற பாத்திரத்த வச்சே ரொம்ப சூப்பராவே பண்ண முடியும். நான் இந்த ப்ரௌனி அந்த மாதிரி தான் இங்க பண்ண போறேன். இப்ப வாங்க இந்த ப்ரௌனி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக நம்மளுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் காம்பவுண்டும் எடுக்கலாம், மில்க் சாக்லேட் காம்பவுண்டும் எடுக்கலாம். மில்க் சாக்லேட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் கூட இருக்கும். இப்போ வந்து அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து டபுள் பாயில் பண்ணி இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் ஆக்கி எடுக்கலாம். இது வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த சூடு தண்ணி இந்த பாத்திரத்தில் வந்து படக்கூடாது. இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரி தருத்தருப்போடு ஆயிரும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டரையும் நம்ம வந்து சாக்லேட்டையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ வந்து இது ரெண்டுமே மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம 3 முட்டை நம்மளுக்கு இதுக்கு தேவை. அடுத்ததாக இதில் வந்து இந்த முட்டை கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். கிரானுலேட்டட் சுகராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பீட்ரு வச்சுன்னா ஒரு தடவை மட்டும் அப்படியே ஒன்று அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இல்லை விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அடுத்ததாக இப்போ இங்கே நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 100 to 120 கிராம் வரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து மைதா மாவு வேண்டான்னா கோதுமை மாவு இல்லாட்டி ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்ஸ் கூட சேர்த்து நம்ம இந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு சைடாக மட்டுமே நம்ம எந்த சைடில் இருந்து ஆரம்பிக்கிறோமோ அதே சைடில் மட்டுமே வச்சு அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா சைடில் இருந்தும் நடுவில் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு சைடாக மட்டும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டும் இந்த மாவும் முட்டையும் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இது இப்போ நான் ஸ்பீட் போட்டு காட்டுறதுனால அது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. மெதுவாக நிதானமாக ஒரு 5 நிமிஷம் எடுத்து மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காகவும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து கேக் டின்னை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாஷ்மின் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு கீழே ஃபுல்லாகவே கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி நெய் விட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பாஷ்மின் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ரௌனி மிக்ஸை நம்ம வந்து இந்த பாஷ்மின் பேப்பர் மேலே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போகிறதுக்காக ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ இல்லை ரைசன்ஸ்னாலும் ஓகே. நான் இப்போ வந்து கொஞ்சம் பதாம் வந்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஏதாச்சும் நம்ம நட்ஸ் போடுறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்றப்போ. அதனால தான் ஆப்ஷனல் தான், வேணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து போட்டால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் நம்ம சிக்கன் கறியெல்லாம் வைப்போம்ல பாத்திரம், அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஏதாச்சும் மூடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து வெளியில் அந்த ஆவி வந்து போகக்கூடாது. அது வந்து ஃபுல்லாக நல்லா வெந்து வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ப்ரௌனி வந்து ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த உப்பி வர மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் அது ஆறுனதுக்கப்புறமேட்டு அது வந்து நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எப்பயுமே கட் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து கட் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக கட் ஆகி வராது. நல்லாவே ஆறிடணும். இப்போ வந்து அந்த அடியில் இருக்கிற பாஷ்மின் பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அடியில் மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம வந்து ஒரு சுடு தண்ணியில் போட்டுட்டு அந்த நைஃபை வந்து வச்சு கட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா சூப்பராக கட் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக ப்ரௌனி வந்து
க்யூபாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை க்யூப் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான ப்ரௌனி இது. கண்டிப்பாக எல்லாருனாலையுமே இது பண்ண முடியும். ஓவன்லாம் தேவையே கிடையாது. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 40 to 45 மினிட்ஸ் இல்லாட்டி சிலப்போ 50 மினிட்ஸ் கூட ஆகும். நீங்கள் வந்து ஒரு டூத் பிக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து லைட்டாக அதை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். அப்போ வந்து அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்ல ஃபட்ஜியாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கிற இந்த ப்ரௌனி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுனா கூட விஷயமே கிடையாது, சூப்பராகவே உங்களுக்கு வரும். இந்த அளவு, அந்த மாவு, அந்த சாக்லேட்டு எல்லாமே இதே மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துகிட்டால் இன்னும் கொஞ்சமே கலர் வந்து டார்க்காக நம்மளுக்கு கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி இங்கே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ்.